வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜிம் தலைப்புச் செய்திகளை காணலாம். பயங்கரவாதத்துக்கு எதிரான போரில் ஒற்றுமையாக இருப்பதே பலம். மன் கி பாத் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி உரை. தியாகராயர் வழி நின்று தமிழ்நாட்டின் உயர்வுக்கு உழைப்போம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு. புதிய மாவட்ட செயலாளர்கள் நியமனம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. பஹல்காம் தாக்குதல் வழக்கு தேசிய புலனாய்வு முகமை வசம் ஒப்படைப்பு. புதுச்சேரியில் பரபரப்பு. பாஜக பிரமுகர் வெட்டி கொலை. 3 தனிப்படைகள் அமைத்து போலீசார் தீவிர விசாரணை. ஈரானில் வெடி விபத்து. 700க்கும் மேற்பட்டோர் காயமடைந்த நிலையில் 14 பேர் உயிரிழந்த பரிதாபம். கனடாவில் பிலிப்பைன்ஸ் பண்பாட்டு நிகழ்ச்சி. கூட்டத்திற்குள் புகுந்த காரால் பலர் உயிரிழப்பு என தகவல். இனி விரிவான செய்திகளை காணலாம். காஷ்மீரின் பயங்கரவாதத்துக்கு எதிரான போரில் நாம் ஒற்றுமையாக இருப்பதே பலம் என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி மன் கி பாத் என்ற மனதின் குரல் நிகழ்ச்சி மூலம் வானொலியில் மக்களுடன் பேசி வருகிறார். அதன்படி இன்றைக்கு ஒளிபரப்பான நிகழ்ச்சியில் காஷ்மீரில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதல் குறித்து பேசியுள்ளார். அதில் இந்த தாக்குதல் சம்பவம் பயங்கரவாதிகளுக்கு ஆதரவு அளிப்பவர்களின் பதற்றத்தையும் அவர்களின் கோழைத்தனத்தையும் காட்டுவதாக கூறினார். இத்தகைய சூழ்நிலையில் நமது தேசத்தின் மகத்தான மன உறுதியை நாம் வெளிப்படுத்தியாக வேண்டும் என்று தெரிவித்தார். மேலும் காஷ்மீரின் வளர்ச்சி பொறுக்காமல் அதை அழிக்க நினைப்பதாகவும் இந்த பயங்கரவாதத்துக்கு எதிரான போரில் நாம் ஒற்றுமையாக இருப்பதே பலம் என்றும் கூறியுள்ளார். தியாகராயர் வழி நின்று தமிழ்நாட்டின் உயர்வுக்கு உழைப்போம் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். நீதி கட்சியின் நிறுவனர்களில் ஒருவரான சர்பிட்டி தியாகராயரின் பிறந்த நாளையொட்டி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தனது எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், கல்விக்கூடங்கள், தெருவிளக்குகள், குடிநீர் இணைப்பு, மதிய உணவு திட்டம் என சென்னை மாநகரின் வளர்ச்சிக்கு பெரும் பங்காற்றியவர் என்றும், எவருக்காகவும் தன் இயல்பை மாற்றிக்கொள்ளாத வெள்ளுடை வேந்தர் என பெயரும் பெற்றவர் என்றார். 100 ஆண்டுகளுக்கு முன்பே வலுவான கொள்கை அடித்தளம் அமைத்த தியாகராயர் வழி நின்று தமிழ்நாட்டின் உயர்வுக்கு உழைப்போம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி புதிய மாவட்ட செயலாளர்களை நியமித்து அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட அதிமுகவில் கட்சிக்கு புதிய மாவட்ட செயலாளர்களை எடப்பாடி பழனிசாமி நியமித்துள்ளார். அதன்படி கிழக்கு மாவட்ட எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளராக ஜி. முத்து நியமிக்கப்பட்டுள்ளார். இதேபோல் கிழக்கு மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு தலைவராக துரைமுருகன் மற்றும் கிழக்கு மாவட்ட சிறுபான்மையினர் நலப்பிரிவு மாவட்ட செயலாளராக யாசர் அராஃபத், மேலும் கிழக்கு மாவட்ட மருத்துவ அணிக்கு மாவட்ட தலைவராக ராகுல் மற்றும் மாவட்ட செயலாளராக பிருத்விராஜனும், திருப்போரூர் பேரூராட்சி கழக செயலாளராக சிவராமனை நியமித்தும் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். பஹல்காம் தாக்குதல் விசாரணையை ஜம்மு காஷ்மீர் போலீசாரிடம் இருந்து தேசிய புலனாய்வு முகமை கையில் எடுத்துள்ளது. காஷ்மீரின் பஹல்காமில் சுற்றுலா பயணிகள் மீது கடந்த 22ஆம் தேதி பயங்கரவாதிகள் நடத்திய துப்பாக்கி சூட்டில் 26 பேர் கொல்லப்பட்டனர். பாகிஸ்தானுக்கு எதிராக பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை இந்தியா எடுத்து வருகிறது. குறிப்பாக சிந்து நதிநீர் ஒப்பந்தம் ரத்து, நாட்டில் இருந்த பாகிஸ்தானியர்களை வெளியேற்றும் விசா ரத்து என பல்வேறு அதிரடிகள் நடந்து வருகின்றன. இந்நிலையில் உள்துறை அமைச்சகத்தின் உத்தரவின் பேரில் பஹல்காம் தாக்குதல் விசாரணையை ஜம்மு காஷ்மீர் போலீசாரிடம் இருந்து தேசிய புலனாய்வு முகமை கையில் எடுத்துள்ளது. இதனையடுத்து சம்பவ இடத்தில் முகாமிட்டு தடயவியல் நிபுணர்கள் உதவியுடன் ஆதாரங்கள் திரட்டப்படுகின்றன. மேலும் தாக்குதலை நேரில் பார்த்தவர்களிடம் தகவல்களை கேட்டு பெற்று விசாரணையை தீவிரப்படுத்த தேசிய புலனாய்வு முகமை திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. புதுச்சேரியில் பாஜக பிரமுகர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி சாமிபிள்ளை தோட்டம் பகுதியை சேர்ந்தவர் உமாசங்கர். பாஜக இளைஞரணி முன்னாள் துணைத் தலைவரான இவர் தற்போது காமராஜர் நகர் பாஜக பொறுப்பாளராக இருந்து வந்தார். இந்நிலையில் இன்று தொழிலதிபர் சார்லஸ் மார்டின் பிறந்தநாள் விழா கருவடிக்குப்பம் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் கொண்டாட ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அவரது பிறந்தநாள் விழா ஏற்பாடுகளை உமாசங்கர் கவனித்து வந்த நிலையில் பணிகளை பார்த்துவிட்டு இரவு 11:30 மணி அளவில் வெளியே வந்தார். அப்போது அங்கு 5 பைக்குகளில் வந்த 10ற்கும் மேற்பட்ட கும்பல் உமாசங்கரை சுற்றி வளைத்து கத்தியால் சரமாரியாக வெட்டியதில் அவர் பரிதாபமாக இருந்தார். இது குறித்து தகவல் அறிந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்தனர்.
அப்போது அவரது தாய், உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் கொலையாளிகளை கைது செய்யும் வரை உமாசங்கரின் உடலை எடுக்கக்கூடாது என கூறி போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதை அடுத்து குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்வதாக போலீசார் உறுதியளித்தனர். பின்னர் இறந்தவரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மும்பையில் அமலாக்கத்துறை கட்டடத்தில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. தெற்கு மும்பையின் பல்லாட் ஃபயர் எஸ்டேட் பகுதியில் அமைந்துள்ள கைசர் ஐ ஹிந்த் கட்டிடத்தில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. இன்று அதிகாலை 3 மணி அளவில் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் தீ விபத்து ஏற்பட்டது. இதுகுறித்து தகவல் அறிந்த தீயணைப்பு துறையினர் 12 தீயணைப்பு வாகனங்களை வரவழைத்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். இந்த தீ விபத்தால் இதுவரை எந்த உயிரிழப்பும் ஏற்படவில்லை. இந்த தீ விபத்துக்கான காரணம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னையில் இருந்து மும்பைக்கு புறப்பட்டு சென்ற விமானத்தின் டயர் வெடித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையில் இருந்து மும்பை செல்லும் இண்டிகோ ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானம் நேற்று மாலை 5 மணி அளவில் சென்னை உள்நாட்டு விமான நிலையத்தில் இருந்து புறப்பட்டு சென்றது. விமானத்தில் 158 பயணிகள், 8 விமான ஊழியர்கள் என மொத்தம் 166 பேர் பயணித்தனர். விமானம் ஓடுபாதையின் வழியே சென்று கொண்டிருந்த போது விமானத்தின் பின்பக்க டயர் திடீரென வெடித்து சிதறியது. இதனால் ஓடுபாதையில் பயங்கரமாக குலுங்கி கொண்டு சென்ற விமானத்தை விமான ஓட்டுநர் சாமர்த்தியமாக செயல்பட்டு நிறுத்தினார். இதனால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. இதையடுத்து வந்த விமான பொறியாளர்கள் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்கள் பழுதடைந்த விமான டயர் மாற்றி அமைக்கும் பணியில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து சுமார் 2 மணி நேர கால தாமதத்திற்கு பின்னர் 158 பயணிகளுடன் இரவு 7 மணிக்கு விமானம் சென்னையிலிருந்து மும்பைக்கு புறப்பட்டு சென்றது. இந்த சம்பவம் சென்னை விமான நிலையத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உளுந்தூர்பேட்டை அருகே 12,000 லிட்டர் எத்தனால் ஏற்றி சென்ற டேங்கர் லாரி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானதில் பரபரப்பு ஏற்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே குஜராத்திலிருந்து 12,000 லிட்டர் எத்தனால் ஏற்றிக்கொண்டு வந்த டேங்கர் லாரி ஒன்று எரைஞ்சி கிராமத்தில் உள்ள தேசிய நெடுஞ்சாலை அருகே வந்து கொண்டிருந்த போது அப்போது டேங்கர் லாரி ஓட்டுநர் அனில் ஃபார்மரின் தூக்க கலக்கத்தால் சாலையோரம் உள்ள பள்ளத்தில் விழுந்த டேங்கர் லாரி விபத்திற்குள்ளானது. இதில் ஓட்டுநர் லேசான காயத்துடன் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். மேலும் டேங்கர் லாரி கவிழ்ந்ததில் லாரியிலிருந்து எத்தனால் வெளியேறியது. இதையடுத்து தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் காயமடைந்த ஓட்டுநரை உளுந்தூர்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் லாரியில் இருந்து வெளியேறும் எத்தனாலை வேப்பூர் தீயணைப்பு துறையினர் தண்ணீர் பீச்சி அடித்து அணைத்ததால் தீ விபத்து தவிர்க்கப்பட்டது. தொடர்ந்து விபத்து குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். அரக்கோணத்தில் எடப்பாடி பழனிசாமி பிஜேபியுடன் கூட்டணி அமைத்தது சரியான முடிவு என்று அதிமுக கொள்கை பரப்பு துணை செயலாளர் கௌதமி கூறியுள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் பழைய பேருந்து நிலையத்தில் அதிமுக மாவட்ட மகளிர் அணி சார்பில் அமைச்சர் பொன்முடியை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சட்டமன்ற உறுப்பினர் ரவி தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கொள்கை பரப்பு துணை செயலாளர் கௌதமி கலந்து கொண்டு பேசினார். அப்போது அவர் எடப்பாடி பழனிசாமி பிஜேபியுடன் கூட்டணி அமைத்தது சரியான முடிவு என தெரிவித்தார். இதில் அதிமுக அமைப்பு செயலாளர் ஹரி உட்பட முக்கிய நிர்வாகிகள், தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நடந்துட்டு இருக்கிற அநியாயங்களுக்கும் நடந்துட்டு இருக்கிற அந்த குற்றங்களுக்கும் நம்ம ஒரு பொருள் கொடுக்கணும், வெளிச்சம் அது மேலே ஸ்பாட்லைட் அப்படிப்பட்ட விஷயம் தான் இதுக்கு அடுத்தது என்ன செயல்கள் நம்ம செய்யணும் அப்படிங்கிறது வர வர கண்டிப்பாக எடப்பாடியால் சரியான நேரத்தில் சரியான களத்துக்குள்ளே இறங்கும் போது நாங்கள் ஜெயிக்க மாட்டோம், இல்லை எங்களால் முடியாது அப்படின்னு சொல்லி யாரும் சொல்ல மாட்டோம். யாராக இருந்தாலும் நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இதில் ஒரு ரியாலிட்டி அப்படிங்கிறது. புதுக்கோட்டையில் ஆன்லைன் வர்த்தகத்தின் மூலம் 1,22 லட்சம் ரூபாய் வரை மோசடி செய்த சேலத்தை சேர்ந்த தம்பதியினரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். சேலம் மாவட்டம் பெத்தநாயக்கன் பாளையத்தை சேர்ந்தவர்கள் மணிகண்டன் அபிராமி தம்பதியினர். இதில் மணிகண்டன் என்பவர் ஆன்லைன் டிரேடிங்கில் மூலம் அதிக லாபம் ஈட்டலாம் என்று விளம்பரம் செய்துள்ளார். இந்நிலையில் புதுக்கோட்டையை சேர்ந்த சுரேஷ்குமார் மணிகண்டனை தொடர்பு கொண்டு ஆன்லைன் டிரேடிங்கில் ஈடுபடுவதாக கூறி அவரது வங்கிக் கணக்கிற்கு 2 லட்சம் ரூபாய் வரை முதலீடு செய்துள்ளார். இதேபோல் சுரேஷ்குமார் தம்பி மற்றும் உறவினர்கள், நண்பர்கள் என 23 பேர் 11 வங்கி கணக்குகள் மூலம் மொத்தம் 1,22 லட்சம் ரூபாய் வரை மணிகண்டன் மற்றும் அவரது மனைவி வங்கி கணக்கிற்கு முதலீடு செய்துள்ளனர்.
இதையடுத்து மணிகண்டனிடம் முதலீடு செய்த பணம் குறித்து கேட்டபோது முறையான பதில் கூறாததால் சுரேஷ்குமார் குற்றப்பிரிவு காவல்துறையினரிடம் புகார் அளித்துள்ளார். இதன் அடிப்படையில் காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் மணிகண்டன் மீது ஏற்கனவே ஒரு சைபர் கிரைம் வழக்கும் மேலும் மோசடி வழக்கில் கைதாகி பிணையில் வெளிவந்ததும் தெரியவந்தது. இதையடுத்து புதுக்கோட்டை காவல்துறையினர் மோசடியில் ஈடுபட்ட தம்பதியினரை கைது செய்துள்ளனர். பண்ருட்டியில் கள்ள நோட்டு அச்சடித்து புழக்கத்தில் விட்ட இளைஞரை காவல்துறையினர் அதிரடியாக கைது செய்துள்ளனர். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி மணிநகர் பகுதியில் அரசு மதுபான கடை செயல்பட்டு வருகிறது. இங்கு முதியவர் ஒருவர் 3,500 ரூபாய் கள்ள நோட்டுகளை கொடுத்து மது பாட்டில்களை வாங்கியுள்ளார். இதனை அறிந்த கடை உரிமையாளர் முதியவரிடம் கேட்டபோது இளைஞர் ஒருவர் தன்னிடம் அந்த ரூபாய் நோட்டுகளை கொடுத்து மது பாட்டில்கள் வாங்கி வர கூறியதாக தெரிவித்துள்ளார். இதையடுத்து அங்கிருந்தவர்களை பணத்தை கொடுத்து இளைஞரை மடக்கி பிடித்த பண்ருட்டி காவல் நிலையத்தில் ஒப்படைத்தார். பின்னர் போலீசார் நடத்திய விசாரணையில் அவர் புதுச்சேரி மாநிலம் பிடாரி குப்பத்தை சேர்ந்த சிவசங்கர் என்பதும் தனது வீட்டில் கள்ள நோட்டுகளை அச்சடித்து வந்ததும் தெரிய வந்தது. இதையடுத்து போலீசார் அவரிடமிருந்து 8,500 ரூபாய் நோட்டுகள் மற்றும் அச்சடிக்க பயன்படுத்திய எந்திரம், மோட்டார் சைக்கிள் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து பண்ருட்டி போலீசார் சிவசங்கர் மீது வழக்கு பதிந்து கைது செய்துள்ளனர். இதன் காரணமாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் பண்ருட்டி காவல்துறையினரை நேரில் சந்தித்து பாராட்டினார். மணிநகர் டாஸ்மாக் கடையில் இன்றைக்கு ஒருவர் கலர் ஜெராக்ஸ் 500 ரூபாய் நோட்டை கள்ள நோட்டாக கொடுத்து சரக்கு வாங்குவதாக கிடைத்த தகவலின் பேரில் உடனடியாக ஆய்வாளர் வேலுமணி தலைமையில் அங்கே போனாங்க. போயிட்டு உடனடியாக அவரை பிடித்து விசாரணை செய்ததில் அவரிடம் இருந்து ஒரு 500 ரூபாய் இந்த ஜெராக்ஸ் 500 ரூபாய் நோட்டுகள் கைப்பற்றப்பட்டுள்ளது. அதை அவர்கிட்ட விசாரிக்கும் போது அவர் பேர் சிவசங்கரன். அவர் பாண்டிச்சேரி திருப்புவனத்தை சார்ந்தவர். அவர் வீட்டிலேயே இது மாதிரி கலர் ஜெராக்ஸ் மிஷினில் இது மாதிரி நோட்டுகளை தயார் பண்ணி இங்கே இருக்கக்கூடிய நம்ம பண்ருட்டியில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடையில் அதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்திருக்காங்க. பொன்னேரி அருகே பிறந்து 10 நாட்களே ஆன ஆண் சிசுவின் சடலத்தை தெருநாய் இழுத்து சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த திருப்பாலைவனம் அருகே தலையில்லாத பச்சிளம் குழந்தையின் சடலத்தை நாய் ஒன்று இழுத்து வந்து சாலையில் போட்டு கடித்து குதறியது. இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த அப்பகுதி மக்கள் நாயை விட்டுவிட்டு காவல்துறைக்கு தகவல் தெரிவித்தனர். தகவல் அறிந்து விரைந்து வந்த காவல்துறையினர் சடலத்தை கைப்பற்றி விசாரணை நடத்தியதில் பிறந்து 10 நாட்களே ஆன பச்சிளம் ஆண் குழந்தை என்பதும் அதில் தலை மற்றும் ஒரு கை இல்லாமல் அழுகிய நிலையில் இருந்ததும் தெரிய வந்தது. தொடர்ந்து பச்சிளம் சிசுவின் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதையடுத்து திருப்பாலைவனம் காவல்துறையினர் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தலைவாசல் அருகே ஏரியில் மிதந்த ஆண் சடலத்தை காவல்துறையினர் மீட்டனர். சேலம் மாவட்டம் தலைவாசல் அருகே உள்ள சார்வாய்புதூர் கிராமத்தில் பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான ஏரி உள்ளது. இந்த ஏரியில் அடையாளம் தெரியாத ஆண் சடலம் இருப்பதாக அப்பகுதி மக்கள் காவல்துறைக்கு தகவல் தெரிவித்தனர். அதன் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் ஆத்தூர் தீயணைப்பு வீரர்கள் உதவியுடன் சடலத்தை மீட்டனர். மேலும் போலீசார் நடத்திய விசாரணையில் அந்த நபர் அதே கிராமத்தைச் சேர்ந்த நடராஜன் என்பதும் அடிக்கடி மது அருந்தி வந்த நிலையில் ஏரியில் விழுந்து உயிரிழந்திருப்பதும் தெரிய வந்தது. இதையடுத்து நடராஜனின் உடலை பிரேத பரிசோதனைக்காக ஆத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். வேலூர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் பாலியல் தொல்லை அளித்து வரும் நபர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பள்ளியின் உதவி ஆசிரியர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். வேலூர் மாவட்டம் காட்பாடி வட்டத்திற்கு உட்பட்ட மாதண்டகுப்பம் கிராமத்தை சேர்ந்த தேசமால் என்பவர் பெத்தபோடி நத்தம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் உதவி ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் பள்ளியின் சத்துணவு அமைப்பாளர் கிரேசாவின் கணவர் ஜான் சம்பத்குமார் என்பவர் தொடர்ந்து பாலியல் தொந்தரவு அளித்து வருவதாக காட்பாடி அனைத்து மகளிர் காவல் நிலையம் மற்றும் பொன்னை காவல் நிலையத்திலும் பல முறை புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று வேதனை தெரிவித்தார். இதன் காரணமாக தனது தனி மனித சுதந்திரம் பாதிப்படைவதாகவும் இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொன்னை காவல் நிலையத்தில் உதவி ஆசிரியர் புகார் அளித்துள்ளார். என்ன செக்ஷன் வேணாலும் போடுவேன், கல்வித்துறை அதிகாரிக்கு சொல்லிட்டு உங்க வேலைக்கு வேட்டு வச்சிருவேன், பார்த்து நடந்துக்கோங்கன்னு சொல்றேன் சார். வக்கீலம்மா கூட வந்தாங்க சார். எனக்கு சரியான நியாயம் கிடைக்கலன்ட்டு ராணிப்பேட்டையில இருந்து அட்வொகேட் அமதா கூட்டின்னு வந்தேன். அவங்க சொன்னாங்க, சார் இது தீர்வு கிடைக்கல, ஹைகோர்ட் டைரக்ஷன் நாங்க எடுத்துக்கிறோம். நான் முதல்ல
வெளியில போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா ஒரு மில்லியன் தொத்திட்டு வெளியில நின்னாங்க சார். அப்ப என்ன சார் ஒரு கேஸ் கொடுக்குறோம், அது மேல ஒரு சரியான நடவடிக்கை இல்லைன்னா எப்படி எந்த தைரியத்துல இருந்தாலும் அவ்வளவு தைரியமா பண்றான்? யாருடைய தைரியத்துல பண்றான்? அதுக்கு பின்னணி யார் சார்? உங்களை அந்த மாதிரி வெளியே போன்னு சொன்ன அந்த இன்ஸ்பெக்டர் பேருமா? கருணா சாருங்க சார். தமிழ்நாட்டின் மொத்த அரசு வேலைவாய்ப்பும் தமிழ் வழியில் படித்தோருக்கு என்றிருந்தால் தமிழை அழிவிலிருந்து காக்க முடியும் என்று தமிழ் விடுதலை இயக்கத்தின் சார்பில் நடைபெற்ற கருத்தரங்கில் அந்நிறுவனத்தின் ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழ் வாணன் கூறியுள்ளார். சென்னை எழும்பூரில் தமிழ் விடுதலை இயக்கத்தின் சார்பில் கருத்தரங்கம் நடைபெற்றது. இதில் இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழ் வாணன் கலந்து கொண்டு தமிழ்நாட்டின் மொத்த அரசு வேலைவாய்ப்பும் தமிழ் வழியில் படித்தோருக்கு என்றிருந்தால் தமிழை அழிவில் இருந்து காக்க முடியும் என்று தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து பேசிய செந்தமிழ் ஆகம அந்தணர் சிவவடிவேலன், கோவில்களில் தமிழை வழிபாட்டு மொழியாக்குவோம் என்போருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று கூறினார். மேலும் கருத்தரங்கில் உரையாற்றிய தமிழ் வழக்கறிஞர் பேரவையை சேர்ந்த ஜான்சன், தமிழ்நாட்டின் உயர்நீதிமன்றத்தில் தமிழில் வழக்காடும் உரிமை இல்லாதது வேதனை அளிக்கிறது என்று கூறினார். இதேபோல் தனியார் IAS அகாடமி இயக்குனர் கவிஞர் தமிழ் இயலன், ஆங்கிலத்தில் படித்தால் வேலைவாய்ப்பு என்னும் மாயம் சமூகத்தில் கட்டமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதில் அருட்கண்ணனார், சுப்பிரமணியம், அறவாளி, திருமாவளவன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். NLC நிறுவனத்தின் அங்கீகாரம் பெற்ற முதன்மை தொழிற்சங்கமாக தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் மின்னணு வாக்குப்பதிவு மூலம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. 4 ஆண்டுகளுக்கு ஒருமுறை தொழிற்சங்கங்களுக்கிடையே ரகசிய வாக்குப்பதிவு நடத்தப்படுவது வழக்கம். அதன்படி நடைபெற்ற மின்னணு வாக்குப்பதிவில் 2057 வாக்குகள் பெற்று முதன்மை சங்கமாக தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் மற்றும் 1389 வாக்குகள் பெற்று இரண்டாவது சங்கமாக அண்ணா தொழிலாளர் சங்கம் ரகசிய வாக்கெடுப்பில் தேர்வு பெற்றுள்ளனர். இதனை தொழிலாளர்கள் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடி வருகின்றனர். NLC நிறுவனத்துடன் தொழிலாளர்களின் கோரிக்கை மற்றும் உரிமைகளை குறித்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட தொழிற்சங்கங்களில் அங்கீகாரம் தேவை என்பது குறிப்பிடத்தக்கது. அங்கீகார தேர்தல் NLCயிலே 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும். அதில் 6578 பேர் தகுதியுடைய வாக்காளர்களாக இருந்தார்கள். வாக்கு அளித்தவர்கள் 6364 பேர். அதில் தோமுசா முதன்மை சங்கமாக 2507 வாக்குகள் பெற்று முதன்மை சங்கமாக 39.39% ஆஃப் ஓட்டை பெற்றுள்ளோம். தேனி அருகே உள்ள சூடம்மாள் அம்மன் சிலை மீது சூரிய ஒளி கதிர்கள் படும் நிகழ்வு நடைபெற்றது. தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகே ஓடைப்பட்டி பேரூராட்சிக்கு உட்பட்ட மூர்த்தி நாயக்கன்பட்டியில் நகரிக்குள்ள பங்காளிகளுக்கு பாத்தியப்பட்ட சூடம்மாள் அம்மன் ஆலயம் உள்ளது. இந்த ஆலய கருவறையில் உள்ள அம்மன் சிலை மீது சூரிய ஒளி கதிர்கள் படும் நிகழ்வு நடைபெற்றது. முன்னதாக அம்மனுக்கு பால், விபூதி, இளநீர், தேன், நெய் உள்ளிட்ட பொருட்களை கொண்டு 27 வகையான அபிஷேகம் செய்யப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஜெயராம், நாராயணசாமி, ராமராஜ், திருப்பதி உள்ளிட்ட கமிட்டியினரும் நகரி பங்காளிகளும் சிறப்பாக செய்திருந்தனர். இதில் திரளான பக்தர்களும் ஊர் பொதுமக்களும் கலந்து கொண்டனர். இனி வருவது உலக செய்திகள். ஈரானின் பந்தர் அப்பாஸ் துறைமுகத்தில் ஏற்பட்ட வெடி விபத்தில் 700க்கும் மேற்பட்டோர் காயமடைந்த நிலையில் 14 பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். ஈரானின் பாரசீக வளைகுடாவின் வடக்கு கடற்கரையில் பந்தர் அப்பாஸ் துறைமுகம் அமைந்துள்ளது. எண்ணெய் ஏற்றுமதிக்கு முக்கிய துறைமுகமாக கருதப்படும் இதில் நேற்று மிகப்பெரிய வெடி விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த வெடி விபத்தில் சிக்கி 14 பேர் உயிரிழந்த நிலையில் 700க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். இதுகுறித்து காவல்துறையினர் நடத்திய முதல்கட்ட விசாரணையில் கண்டெய்னர் யார்டில் கெமிக்கல் பொருட்கள் பாதுகாப்பற்ற முறையில் சேமித்து வைக்கப்பட்டிருந்தது வெடி விபத்துக்கு காரணம் என தெரிய வந்துள்ளது. மேலும் ஈரான் அதிபர் மசூத் பெசஷ்கியன் இது குறித்து விரிவான விசாரணை நடத்த உத்தரவிட்டுள்ளார். ஓமனில் 3வது சுற்று அணுசக்தி குறித்து ஈரான், அமெரிக்கா பேச்சுவார்த்தைகள் நடத்தி வரும் நேரத்தில் இந்த வெடி விபத்து நடந்துள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இனி வருவது விளையாட்டு செய்திகள். IPL கிரிக்கெட் இன்று 2 ஆட்டங்கள் நடைபெற உள்ளது.
18வது IPL கிரிக்கெட் போட்டி இந்தியாவின் பல்வேறு நகரங்களில் நடந்து வருகிறது. இந்த போட்டித் தொடரில் இன்று 2 ஆட்டங்கள் அரங்கேறுகின்றன. இதில் மாலை 3:30 மணிக்கு மும்பை வான்கடே ஸ்டேடியத்தில் நடைபெறும் 45வது லீக் ஆட்டத்தில் மும்பை இந்தியன்ஸ் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி எதிர்கொள்கிறது. இதைத் தொடர்ந்து இரவு 7:30 மணிக்கு டெல்லியில் உள்ள அருண் ஜெட்லி மைதானத்தில் நடக்கும் 46வது லீக் ஆட்டத்தில் டெல்லி கேபிட்டல்ஸ், பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ் அணிகள் பல பரீட்சை நடத்துகின்றன. முத்தரப்பு பெண்கள் கிரிக்கெட் தொடக்க ஆட்டத்தில் இந்தியா இலங்கை அணிகள் இன்று மோதுகின்றன. பெண்கள் ஒருநாள் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி இந்தியாவில் வருகிற செப்டம்பர் மற்றும் அக்டோபர் மாதங்களில் நடைபெற உள்ளது. இந்த போட்டிக்கு தயாராகும் பொருட்டு இலங்கை, இந்தியா, தென்னாப்பிரிக்கா ஆகிய 3 நாட்டு பெண்கள் அணிகள் பங்கேற்கும் முத்தரப்பு ஒருநாள் போட்டி இலங்கையில் இன்று தொடங்குகிறது. மே 11ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த போட்டியில் ஒவ்வொரு அணியும் மற்ற அணிகளுடன் தலா 2 முறை மோதும். லீக் சுற்று முடிவில் முதல் 2 இடங்களை பிடிக்கும் அணிகள் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெறும். இந்த போட்டித் தொடரில் இன்று நடைபெறும் தொடக்க லீக் ஆட்டத்தில் இந்தியா, இலங்கை அணிகள் மோதுகின்றன. IPL கிரிக்கெட் தொடரில் சென்னை, பஞ்சாப் ஆட்டத்துக்கான டிக்கெட் விற்பனை இன்று தொடங்கியது. IPL கிரிக்கெட் தொடரில் சென்னை சூப்பர் கிங்ஸ், பஞ்சாப் கிங்ஸ் அணிகள் மோதும் லீக் ஆட்டம் சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள MA சிதம்பரம் ஸ்டேடியத்தில் வருகிற 30ஆம் தேதி இரவு 7:30 மணிக்கு நடைபெற உள்ளது. இந்த போட்டிக்கான டிக்கெட் விற்பனை ஆன்லைன் மூலம் இன்று தொடங்கியது. ரூபாய் 1700, ரூபாய் 2500, ரூபாய் 3500, ரூபாய் 4000, ரூபாய் 7500 ஆகிய விலைகளில் டிக்கெட் விற்கப்படுகிறது. ஒரு நபருக்கு 2 டிக்கெட் மட்டுமே வழங்கப்படும் என்று சென்னை சூப்பர் கிங்ஸ் நிர்வாகம் அறிவித்துள்ளது. இனி வருவது வானிலை செய்திகள். தமிழகத்தின் 6 மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்னிந்திய பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு பகுதிகளில் கிழக்கு மற்றும் மேற்கு திசை காற்று சந்திக்கும் பகுதி நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழகத்தின் 6 மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதன்படி தஞ்சாவூர், திருவாரூர், புதுக்கோட்டை, நாகப்பட்டினம், ராமநாதபுரம் மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களிலும் காரைக்காலிலும் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பயங்கரவாதத்துக்கு எதிரான போரில் ஒற்றுமையாக இருப்பதே பலம். மன் கி பாத் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி உரை. தியாகராயர் வழி நின்று தமிழ்நாட்டின் உயர்வுக்கு உழைப்போம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு. புதிய மாவட்ட செயலாளர்கள் நியமனம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. பஹல்காம் தாக்குதல் வழக்கு தேசிய புலனாய்வு முகமை வசம் ஒப்படைப்பு. புதுச்சேரியில் பரபரப்பு. பாஜக பிரமுகர் வெட்டி கொலை. 3 தனிப்படைகள் அமைத்து போலீசார் தீவிர விசாரணை. ஈரானில் வெடி விபத்து. 700க்கும் மேற்பட்டோர் காயமடைந்த நிலையில் 14 பேர் உயிரிழந்த பரிதாபம். கனடாவில் பிலிப்பைன்ஸ் பண்பாட்டு நிகழ்ச்சி. கூட்டத்திற்குள் புகுந்த காரால் பலர் உயிரிழப்பு என தகவல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.